கடலின்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சொக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலின்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சொக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. இயேசுவே யாத்திரையில் களை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகில் நங்கோரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகில் நங்கோரம் நீரே. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, நின் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, நின் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல நின் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல நின் கிருபை முன் செல்ல அருளும். கிறிஸ்தேசுவின் இணையற்ற நாமத்தினாலே தேவ சமூகத்தில் சேர்வதற்கு மறுபடியும் நமக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக ஆயிரம் ஆயிரம் கோடி துதிகளை நான் செலுத்துகிறேன். இன்றைக்கும் வேத வசனத்திலிருந்து நாம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை முதல் முறையாகவும், அடுத்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தையும் நமக்கு நினைவுபடுத்தி நாம் அப்படியே தேவ சமூகத்திற்கு போகலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் எழுதிய அந்த வார்த்தை, உங்கள் மேல் ஆவியானவர் தங்கி இருக்கிறார், அந்த ஆவியானவர் உங்கள் மூலம் மகிமைப்பட விரும்பியிருக்கிறார், மகிமைப்படுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் தேவனால் அழைக்கப்பட்டு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு, தேவனால் முன்குறிக்கப்பட்ட நம்மை தேவன் மகிமைப்படுத்துகிறார் என்று எழுதியிருக்கிறது. இந்த 2 வார்த்தைகளையும் அருமையான கர்த்தருடைய ஜனங்கள் அமைதியாக இருக்கிற வேளைகள் அல்லது தங்களுக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும் பொழுது இந்த வேத வசனங்களை கொஞ்ச நேரம் 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் அவைகளுக்குள்ளாக இருக்கிற நல்ல கிருபைகளை அறிந்து கொள்ளும்படியாக நான் இன்றைக்கு அந்த வார்த்தைகளை நாம் கவனிக்கலாம். வாழ்வில் ஒரு மனுஷன் கிறிஸ்தவன் என்று சொன்னாலே மதத்தின் சார்பு என்பதை முதலாவது அவன் மறந்து விட வேண்டும். 2வது, ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னாலே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு காரியத்திற்காக அல்லது ஒருவராலே வழிமறிக்கப்பட்டு அல்லது திசை திருப்பப்பட்டு அவனுக்குள்ளாக ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்கி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அல்லது நான் வந்திருக்கிறேன் என்று எண்ணுகிற எண்ணம் முதலாய் நம் இருதயத்தை விட்டு தீர வேண்டாம். காரணம், ஆதி காலத்தில் மனிதனை உண்டாக்கின தெய்வம் அவனை அப்படியே விட்டுவிடாமல் சில நேரங்களில் அவனோடு கூட சஞ்சரித்து அவனை தனக்காகவே படைத்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அருமையாக எழுதின 43ஆம் அதிகாரத்தில் நேர்த்தியான 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நேர்த்தியான ஒரு வேத வசனம். உங்களை எனக்கென்றே அவர் சிருஷ்டித்தார், அவர் துதிகளை சொல்ல வேண்டும் என்றே உருவாக்கினாராம். யாரை என்கிற ஒரு கேள்வியே வேண்டாம். காரணம், நாசிலே சுவாசமுள்ள யாவருக்கும் தீர்க்கதரிசியாகிய எரேமியா சொன்னார், நான் கர்த்தர், நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் என்று சொன்னார். எந்த மனிதன் மாம்சம் தனக்குள் இருக்கிறது, தனக்கு ஒரு மாம்சமும் இரத்தமும் எலும்பும் இருக்கிறது என்று உணர்கிறாரோ அத்தனை பேரையும் அவரே உருவாக்கினார். அவ்வளவு பேரையும் அவர் எதிர்பார்த்தார். அவ்வளவு பேர் மேலும் அவர் அன்பு வைத்தார். அவ்வளவு பேருடைய ஆத்மாவுக்கும் அவரே பிராயச்சித்தம் செய்தார். இந்த உணர்வோடு கூடத்தான் நான் தேவனை சேவிக்க வேண்டும். நாம் முதலாவது தேவனை சேவிக்கிறோம் அல்லது தேவனை பணிந்து கொள்ளுகிறோம் என்று சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய தீர்மானமான ஒரு காரியம், நான் ஒரு மதம் என்கிற காரியத்திற்கு அல்ல, அல்லது ஏதோ ஒரு லாபம் கிடைக்கும் என்பதற்கு அல்ல, அல்லது என் பிள்ளைகள் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களில் படித்து மேலே வருவார்கள், அங்கு நல்ல போதனைகள் மாத்திரமல்ல நல்ல கல்வியும் கிடைக்கும் என்கிற அடிப்படையின் காரியத்திற்காக அல்ல. அது நம்முடைய மனதிற்குள் ஆழமாய் பதிய வேண்டும். நான் வாழ்ந்தது, நான் பிறந்திருப்பதே
என்னை பிறப்பித்தவரே அவர்தான் என்கிற ஒரு முழுமையான மனதோடு கூட வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். அங்கே எழுதின அந்த வார்த்தையை கவனிங்கள். ரொம்ப நேர்த்தியான அந்த பாகங்கள். நீங்கள் பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்பீர்களானால் அங்கு எழுதின வார்த்தையிலிருந்து நாம் வருவோம். அங்கு அவர் சொன்னார், இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பேரிடப்பட்டிருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. ஒரு மனிதன் அவன் தாயின் வயிற்றில் உருவாக்கப்படும் முன்னமே அவன் பெயரிடப்பட்டான் என்று எழுதியிருக்கிறது. அது என்ன பெயர் வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட பெயர் என்பதை நமக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குமானால் கவனிக்கலாம். ஆனால் பெயரிடப்படுவதற்கு முன்னமே நடந்த ஒரு சம்பவத்தை, பின்னே நடந்த ஒரு சம்பவத்தையும் 139வது சங்கீதம் 16வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். நேர்த்தியான அந்த பாகம் உண்டு. அங்கு எழுதின வார்த்தைகள், நான் உருவேற்படுவதற்கு முன்னமே அந்த உருவேற்படுகிற காலங்களும் நாட்களும் அவருடைய புஸ்தகத்தில் குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. இவ்வளவு நேர்த்தியான ஆழமான வார்த்தைகள் இருக்க யாரோ எழுதி வைத்தான், யாரோ சொன்னான் என்று சொல்வதற்கில்லை. காரணம், இது மனுஷனுடைய ஒவ்வொரு ஆராய்ச்சியிலும் உண்மை என்று கண்டுபிடிக்கப்பட்ட காரியங்கள். தேவன் மனுஷனை தோன்றும் வண்ணமே பேரிட்டு பேருக்கு தகுந்தது போல என்றுதான் நான் இன்னும் அதை சிந்திக்கிறேன். ஒரு மனிதனை என்ன விதமாய் அவர் உருவாக்கி அந்த உருவாக்கத்திற்கு தகுந்தது போல அவனுக்கு பெயர் வைத்து அவன் பெயருக்கு தகுந்தது போல உருவாக்கினார். உருவாக்கத்துக்கு தகுந்தது போல அவனை செயலாக்கத்திற்கு கொண்டு வந்தார். நீங்கள் என் வேத வசனத்தில் அப்படியே வாசித்து பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் தீர்மானத்தின் படியே அழைத்தார் என்று எழுதியிருக்கிறது. ஒரு பெயர் வைத்தார், உருவாக்கினார், அவனை மனிதனாய் மாற்றி வெளியே கொண்டு வந்தார். அதற்கு பின்பு அவர் தீர்மானித்து அழைத்தார். அதனுடைய முழுமையான எண்ணம், நான் இவரை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் கர்த்தருடைய பிள்ளையாக ரட்சிக்கப்பட்டவராக, ஆசீர்வதிக்கப்பட்டவராக, அல்லது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவராக, பரிசுத்தராக, பரிசுத்தத்தின் குடும்பத்திலே இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து அழைத்து வந்தாராம். அவர் அழைத்த அழைப்பின் நோக்கமும் அழைத்த அழைப்பின் நிச்சயம்தான் இன்றைக்கு வரைக்கும் மிகப்பெரிய கிருபைக்குள்ளாய் மனிதனை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. எங்கோ ஓடுகிறோம், எப்படியோ வாழ்கிறோம், கடுமையான பயங்கர குடிகாரன் என்று பெயர் எடுக்கிறோம், திருடன் என்று பெயர் எடுக்கிறோம், என்ன விதமான வெறி, கொலை வெறியோடு சுற்றி கொண்டிருக்கிற எத்தனையோ பேர். ஆனால் அவருடைய பின் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். இயேசு என்னை மாற்றினார் என்று சொல்வார்கள், இயேசு என்னை சந்தித்தார், இயேசு என்னோடு பேசினார் என்பார்கள். எங்கிருந்து இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது? தேவன் அவனை சந்திக்க தொடங்கினார், தேவன் அவனை பார்க்க தொடங்கினார். அதற்கு காரணம், அவர் பெயர் வைத்தார், அவர் உருவாக்கினார், அவர் இன்னது போல இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். இந்த தீர்மானத்தின்படியே நடந்து கொண்டிருப்பதால் அந்த மகிமைக்கு ஏற்ற கிருபைகளைத்தான் இன்றைக்கு வரைக்கும் அவர் மனுஷனுக்கு அனுப்புகிறார். அடுத்து வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நேர்த்தியான அடுத்த வேத பாகத்தை பாருங்கள். தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கி இருக்கிறாராம். அவனில் மகிமைப்படும்படியாக, அவன் மூலம், மனிதன் மூலம் மகிமைப்படும்படியாக, கர்த்தருடைய பிள்ளையின் மூலம் மகிமைப்படும்படியாக. எப்படி இந்த மகிமை ஒரு மனிதனுக்கு உண்டாகிறது? எப்படி அவர் மகிமைப்படுவார்? அதுவும் வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். அவன் மூலம் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார், தேவன் அவனை மகிமைப்படுத்த விரும்புகிறார். இந்த 2 சம்பவங்கள் ஒரே சமயத்தில் இருப்பதால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அனுபவங்கள் எல்லாம் பழையது போல இருக்க வேண்டாம், முந்தித்த காலங்களைப் போல யோசிக்க வேண்டாம், இழந்து போன நாட்களைப் போல எண்ண வேண்டாம், வேதனையின் நாட்களாக, துக்கத்தின் நாட்களாக எண்ண வேண்டாம். இவைகள் எல்லாமே தேவனுடைய கரத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிற மகாபெரிய பாக்கியமான கிருபைகள் என்பதை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். அந்த கிருபைகளின் ஆழங்கள் என்ன? அந்த கிருபைகளின் முழுமை என்ன? நான் என் மூலம் அவர் மகிமைப்பட வேண்டும், அவர் என்னை மகிமைப்படுத்துவார். ரொம்ப நேர்த்தியான காரியங்கள். ஆகவேதான் கர்த்தருடைய ஜனங்களின் நடுவிலே எல்லாமே ஆசீர்வாதங்களாய் முடிவதில்லை, எல்லாமே கிருபையின் வேலையாய் முடிவதில்லை, எல்லாமே ஏதோ ஒரு கிருபை தனக்கு உண்டாயிருக்கிறது என்று முடியவில்லை. அவளுடைய வாழ்க்கையின் ஓரங்களை ஒரு நிமிஷம் எண்ணி பாருங்கள். கடுமையான நோயில் இருந்து விடுவிக்கப்பட்ட அநேகர், பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட அநேகர், அதிகாரங்களின் கையிலிருந்து விடுவிக்கப்பட்ட அநேகர், மாத்திரமல்ல சாக கிடந்த, மறிக்க போகிற வழியில் கிடந்த, இயேசு எனக்கு ஜீவன் கொடுத்தார் என்று சொல்லுகிற அநேகர். ஏன்? அவருடைய ஒரே ஒரு நோக்கம், என்னில்
என் மூலம் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். ஆகவேதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரே சீராய் அமைவதில்லை. பிறந்ததிலிருந்து அப்படியே நான் உயர்ந்து உயர்ந்து இன்றைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்வதற்கில்லை. சிலர் சொல்லுவார்கள், எந்த மனுஷன் வாழ்க்கையிலும் பிரச்சனை இல்லாமல் இல்லை. எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தொல்லை. யார் சொல்ல வேண்டிய வார்த்தை? தேவனுடைய பிள்ளை சொல்ல வேண்டிய வார்த்தை அல்ல. தேவனுடைய பிள்ளைக்கு நேரிடுவது தேவன் மகிமைப்படும்படியாக நேரிட பண்ணுகிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னோடு சேர்ந்து எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை உள்ளான மனுஷனில் உணர்கிறீர்கள் என்று தெரியாது. நீங்கள் உணர்ந்தது உண்மையானால் முழங்காலில் நின்று கண்ணீரோடு நன்றி சொல்லுங்கள். நேரிடுகிறது எல்லாம், நேரிடுகிற வேதனை, நேரிடுகிற பாடுகள், நேரிடுகிற கஷ்டங்கள், நேரிடுகிற தரித்திர நிலை, நேரிடுகிற கொடுமையான நோய், பக்கத்திலே ஒரு மனுஷன் வரக்கூடாது என்று சொல்லுகிற நிறைந்த பலவீனமான நோய் எதற்கென்றால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. எனக்கு தெரிந்த ஒரு சிறு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் 2 கைகளும் குஷ்ட நோய்கள் நிறைந்து காணப்பட்ட ஒரு ஐயா வாழ்ந்து வந்தார். அவருடைய சரீரத்தின் நிலையை நீங்கள் கேள்விப்பட்டால் ரொம்ப பரிதாபமாயிருக்கும். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொன்னது போல ஆவியானவர் அவர் மூலம் மகிமைப்படுவாராக. இந்த நோய் நேரத்தில் தூரத்திலிருந்து வந்த ஒரு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு குழுவாக சேர்ந்து சுவிசேஷம் சொல்ல வந்திருக்கிறார்கள். இவர்கள் சத்தியத்தை சொல்லி சுவிசேஷம் சொல்லும் பொழுது அந்த பட்டணத்துக்குள்ளே அவ்வளவு பெரிய கிறிஸ்தவர்களிலே முதல் கிறிஸ்தவர் இவர் என்று சொல்லுவார். அவர் இப்பொழுதே என்னுடைய சபையிலே அவர் இருக்கிறார். வயது கடந்த ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷன். நல்ல விசுவாசி, நடக்க கூட முடியாது, கைகள் குச்சி கூட பிடிக்க முடியாத நிலையில் தான் கர்த்தருடைய பந்திக்கு வந்து சேருவார். அப்படிப்பட்ட ஒரு தியாகம் நிறைந்த ஒரு நல்ல கர்த்தருடைய மனுஷன். இவர் கையும் காலம் பரிதாபமான நிலைமையில் இருந்தது. ரொம்ப மோசமான ஒரு நிலை. எங்கோ வந்த சுவிசேஷர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அவர் பக்கத்தில் நின்று சொன்னாராம், ஆண்டவரை நம்புங்கய்யா, நாங்கள் அடுத்த முறை வரும்போது உங்களுக்கு இந்த நோய் சுகமாகி இருக்குன்னு சொல்லி அவர்கள் ஏதோ தெரிந்த காரியங்களை சொல்லி ஜெபித்து கடந்து போனார்கள். சில நாட்கள் தான் நோய் முற்றிலும் தீர்ந்து போனது. வந்து பாருங்கள், எவ்வளவு நேர்த்தியாய் அமர்ந்திருக்கிறார், எவ்வளவு நேர்த்தியாய் ஜெபிக்கிறார், சாட்சி சொல்லுகிறார், பாடுகிறார். அவர் சில ஆராதனை நேரத்துக்கு வந்து உட்காரும் பொழுது சொல்லுவார், இந்த பாடலை பாடுங்க, இந்த பாடலை பாடுங்க அப்படி சொல்லி அந்த பாடலை ரசனையாய் கேட்பார். அத்தனை நேர்த்தியான ஒரு கர்த்தருடைய மனுஷன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு சுகமாக்கினார். வேதம் சொல்லுகிறது, வந்த வியாதியினுடைய காரியம் தேவன் மகிமைப்படுவதற்காக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வாழ்க்கை என்பது ரொம்ப நெருக்கமான சூழ்நிலை தான், மிகவும் கஷ்டமான ஒன்று தான். எனக்கு எவ்வளவு சம்பாதித்தாலும் போதாத நிலைமைகள் தான். எத்தனை நாட்கள் நெருக்கடிப்பட்டாலும் அவைகள் தீர்வதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆகிறது தான். மற்றவர்களைப் போல வாழ முடியாத, மற்றவர்களைப் போல சாப்பிட முடியாத, மற்றவர்களைப் போல தன் பிள்ளைகளை ஆடம்பரமான நிலையில் அனுப்ப முடியாத பரிதாபமான நிலைமை தான். கொஞ்சமாக ஆதாயம், கொஞ்சம் சம்பாத்தியம், இந்த கொஞ்சத்தை வைத்து நான் என்ன செய்வேன்? ஒரு புறத்தில் அங்கலாய்க்கிற ஒரு நிலை, இன்னொரு புறத்தில் எனக்கு வருகிறது வீட்டு வாடகை, எனக்கு வருகிறது மருத்துவம், எனக்கு வருகிறது என் மனைவியினுடைய செலவு, எனக்கு வருகிறது என்னுடைய சரீர செலவு, நான் எதை சாப்பிடுவது, எப்படி வாழ்வது, அடுத்தடுத்து நெருக்கங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. நான் என்ன செய்யட்டும்? போராட்டம் உண்மைதான். ஆனால் வேதம் சொல்கிறது, என்மேல் தங்கி இருக்கிற ஆவியானவர் என்னில் மகிமைப்படும்படியாக தங்கிக் கொண்டே இருக்கிறாராம். நெருக்க வரும்பொழுது போயிட்டு வர்ற மாதிரி அல்ல, தங்கியே இருக்கிறாராம். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை மகிமைப்படுத்தபடியாக என்று கேட்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதுவும் ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பாடுகளை எண்ணும் பொழுது, பழைய காலங்கள் போல அல்ல இன்றைக்கு ஊழியங்கள். எத்தனை நெருக்கம் கிராமம் முழுவதும். நான் இந்த பட்டிக்கு பட்டி போய் ஆடுகளை திருடி கொண்டு வந்து சந்தைக்கு வியாபாரம் செய்கிற ஆட்களை போல் இருக்கிற மக்களை நான் சொல்லவில்லை. கைகளில் வேதத்தை கையில் எடுத்து ஒவ்வொரு வீடாய் ஒவ்வொரு வீதியாய் நடந்து இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார் என்று சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டு வந்து சேர்த்துகிற நல்ல மேய்ப்பர்களுக்கு நான் மறுபடியும் வாழ்த்துக்கள் கூறுவதோடு அப்படிப்பட்ட மேய்ப்பர்களுடைய வாழ்க்கையின் போராட்டத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உண்மைதான், நெருக்கம், கஷ்டம் உண்மைதான், வேதனை உண்மைதான், காலையில் எழுந்திருப்போம் என்கிற நம்பிக்கையற்ற நிலைமை உண்மைதான், எந்த வியாதி என்னமாய் முடியுமோ உண்மைதான்,
பலவீனம் உண்மைதான். முழங்கால் எழுந்திருக்க முடியாத நிலை உண்மைதான். முழங்காலில் எழுந்திருக்க முடியாத நிலைமை உண்மைதான். எல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு காரியத்தை மறக்க வேண்டாம். உங்கள் மேல் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களில் மகிமைப்படும்படியாக, உங்கள் மேல் தங்கி இருக்கிற கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்கள் மூலம் மகிமைப்படும்படியாக, உங்களில் தங்கி இருக்கிற தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மூலம் மகிமைப்படும்படியாக ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு சூழ்நிலைகளையும், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, ரோமர் 8ஆம் அதிகாரத்திற்கு வந்து விடுங்கள். வேதம் அருமையாய் சொல்கிறது, மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த கடைசி வேத வசனத்தை வாசியுங்கள். மகிமைப்பட விரும்பி மகிமைப்படுகிற தேவன் மகிமைப்பட்டதோடு என் வேலை முடிந்தது என்று எழுந்து போகாமல் சம்பந்தப்பட்ட ஆட்களையும் மகிமைப்படுத்தாமலும் போக மாட்டாரா? அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய மனுஷனே, தளர்ந்து மாத்திரம் போக வேண்டாம். உன்னை மகிமைப்படுத்தாமல் உண்மையில் தங்கி இருக்கிற ஆவியானவர் வெளியே கிளம்ப மாட்டார். எந்த விதத்தில் ஆகிலும் மகிமைப்படுத்தியே தீர்வார். எந்த விதத்தில் ஆகிலும் அவன் 2 கண்களிலும் வடிகிற கண்ணீர் அது மகிமைக்குரியதாய் மாறும்படி செய்வார். ஓ என்று அழுது ஓங்காரம் போடுகிற பலவீனமான நேரம் மகிமைப்படும்படியே செய்வார். என்னால் முடியவில்லை, ஏன் இந்த அவமானம் என்று முகத்தை மூடி நான் எப்படி கண்களை விழிப்பேன் என்று அங்கலாய்க்கிற அங்கலாய்ப்பின் நடுவில் உன்னை மகிமைப்படுத்திய தீர்வார். காரணம், அவர் வாக்கு மாறாதவர். அவரை குறித்து வேதம் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். எபிரேயர் 13:8 அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராம். யாக்கோபு 17 வாசித்து பாருங்கள். யாதொரு மாறுதல் இல்லாதவர் என்று எழுதியிருக்கிறது. எத்தனை மகிழ்ச்சியான மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அருமையாக எழுதியிருக்கிறது. நேர்த்தியான அந்த வேத பாகங்கள். நான் கர்த்தர், நான் மாறாதவர். எவ்வளவு நேர்த்தியான வார்த்தைகளை தேவன் நமக்கு உறுதியாய் கொடுத்திருக்கிறார். துணிந்து நிற்போம். எழுந்து தேவ சமூகத்தை நோக்கி என்னில் மகிமைப்படும்படி விரும்பின ஆவியானவர் என்னையும் மகிமைப்படுத்தும்படியாய் காத்திருக்கிறீர். நான் என்னை தகுதியாக்கி தாரும். அது ஒன்று மாத்திரம் நாம் சொன்னால் போதும். நான் என்னை தகுதியாக்கும் பொழுதெல்லாம் என்னில் அவர் மகிமைப்பட விரும்புகிறார், மகிமையும் படுகிறார், என்னையும் மகிமைப்படுத்துகிறாராம். ஆகவேதான் வேதத்தில் எழுதியிருக்கிற தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை மகிமைப்படுத்தும்படியாய் நிற்கிறாராம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கு நேர்த்தியான வேத வசனங்களை கவனிக்கலாம். சீசர்கள் எல்லாரையும் நிறுத்தி வைத்து அவர்களோடு கூட அவரும் சேர்ந்து ஜெபிக்க தொடங்கினார். அந்த ஜெப வார்த்தைகளை கவனியுங்கள். நீர் பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் என்னை நம்பி நீர் எனக்கு கொடுத்தவர்களுக்கு கொடுத்தேன் என்றார். சாதாரணமான ஆட்கள் அல்ல. இன்றைக்கு நாம் நினைக்கிறோம், என்ன என் ஆண்டவர் என்ன எனக்கு கொடுத்தார், என்ன செய்தார். அவர் பிதா அவருக்கு கொடுத்த மகிமையை நமக்கு கொடுத்து விட்டு போய்விட்டார். நான் அந்த மகிமையை பெற்றுக்கொண்டுதான் இன்னும் புலம்பலே பாடிக்கொண்டிருக்கிறேன். நான் இந்த மகிமை பெற்றுக்கொண்டுதான் இன்னும் துக்க முகத்தோடு திரைகிறேன். நான் அந்த மகிமை பெற்றுக்கொண்டுதான் இன்னும் அந்த கேவலம் அப்படி இப்படி என்கிற பேச்சுக்குள்ளேயே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இல்லை, என்னை மகிமைப்படுத்தும்படி அவர் தீர்மானித்து அவரிடத்தில் சொன்னார். பிதா அவருக்கு பதில் சொன்னார். நான் மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னார். இன்னமும் மகிமைப்படுத்துவாராம், இன்னும் மேன்மைப்படுத்துவாராம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிருபைகளை இன்றைக்கும் நாம் தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தான் வாஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் நிற்கிறோம். காரணம், தேசம் சீர்கெட்டு போயிருக்கிறதை அறிவோம். கர்த்தருடைய ஜனங்களே கர்த்தருக்கு விரோதமானவனின் பட்சத்தில் நிற்கிறதை அறிகிறோம். ஆதி காலத்தில் மோசே நிற்கும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். தேசம் அங்கு 2 பிரிவுள்ள மக்கள் காணப்பட்டார்கள். கோத்திரத்தில் இருக்கிறவர்கள் வேறு விதமான ஆகி, நான் தலைவன், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களோடு அவர் பேசவில்லையா? 2 கூட்டம் பிரிந்தது. மோசே இறங்கினார். அங்கே எங்களை கூட்டிக் கொண்டு போகிறதற்கு ஒரு தேவன் மோசையோடு பேசின தேவன் அல்ல, இது ஒரு தேவன் எங்களுக்கு வேண்டும் என்று ஒரு தேவனை உருவாக்கி அவர்களே கிளம்ப தொடங்கினார்கள். பூஜை போட்டார்கள், ஆர்ப்பரிப்பாய் ஆடினார்கள். நமக்கு தெரியும், யாத்திராகம புத்தகத்தில் அருமையான எழுதியிருக்கிற அந்த வார்த்தைகளை கவனிங்கள். மோசே இறங்கினார், ஒரே வார்த்தை சொன்னார், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறது யார்? ஒரே வார்த்தை, கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பது யார்? ஒரு கூட்டம் மோசேயின் பக்கத்தில் வந்தது.
எகிப்தில் புறப்பட்ட ஒரே கூட்டம், எகிப்தில் புறப்பட்ட ஒரே குலம், எகிப்தில் புறப்பட்ட ஒரே ஜாதி, எகிப்தில் புறப்பட்ட ஒருவருடைய பிள்ளைகள், எகிப்தில் புறப்பட்ட அற்புதங்களை கண்டவர்கள், அதிசயங்களை கண்டவர்கள் தான் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தவுடனே கர்த்தருடைய பட்சத்திலிருந்து தூரமாய் போய் நின்றார்கள். இன்றைக்கும் இதே அனுபவங்கள் தான் ஏராளமான இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. வேதத்தை கையில் எடுக்கிற பரிசுத்தவான்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், கர்த்தருக்காக வாழ்கிறேன் என்று சொல்லுகிற ஊழியத்திற்கு அர்ப்பணித்து கொடுத்தவர்கள், ஆர்டினேஷன் பெற்றவர்கள், ஆண்டவருடைய சமூகத்திற்கு அர்ப்பணித்தவர்கள் தான் கர்த்தருடைய பட்சத்தில் அல்ல, கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிறவர்களின் பட்சத்தில் காணப்படுகிற கடைசி காலம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, நீ கர்த்தருடைய மனுஷன், நீ கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். நான் மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், தோன்றும் முன்னமே பேரிடப்பட்ட நீ, மறுபடியும் சொல்லுகிறேன், விசித்திர வினோதமாய் உருவாக்கப்படும்படி ஒருவேற்படும் நாட்களை குறிப்பதற்கு முன்னமே தேவ சமூகத்திலிருந்து தீர்மானிக்கப்பட்ட நீங்கள். ரோமர், நாம் அருமையாய் வாசித்த ரோமர் 28 8ஆம் அதிகாரம் 28, 8ஆம் அதிகாரம் 30, அந்த 2 வார்த்தைகளையும் மேலும் கீழும் வாசித்து பாருங்கள். தீர்மானிக்கப்பட்டபடியே அழைக்கப்பட்ட நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். திரும்ப திரும்ப தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள். என்னை ஆட்கொள்ளும், என்னில் மகிமைப்பட விரும்பி இருக்கிற நீ என்னையும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படியானால் இதுவரைக்கும் நான் சாட்சி சொல்லி மகிமைப்படுத்தி இருக்கிறேன். இதுவரைக்கும் என்னை மற்றவர்களுக்கு முன்பாக கிறிஸ்து இயேசுவின் மகன் மகள் என்கிற காட்சி பொருளாக தான் நான் நிறுத்தி இருக்கிறேன். இதுவரைக்கும் நான் எனக்கு உண்டான எல்லாவற்றிலும் என் விசுவாசத்திற்கு உறுதியாய் நின்றுதான் நான் செயல்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மனசாட்சியோடு அவரோடு பேசுங்கள். ஆண்டவரே, அப்படி இருக்க இதுவரைக்கும் இன்னும் நான் மகிமைப்பட்டதாய் தெரியவில்லை. போராட்டத்திலும் நிந்தையிலும் வேதனையிலும் சங்கடத்திலும் இன்னும் நான் வாழ்கிறேன். என்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீரே, அந்த மகிமைக்காக என்னை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் வேத வசனத்தை கொஞ்சம் புரட்டினோம். எங்களை அழைத்தவர், எங்களுக்கு பெயர் வைத்தவர், எங்களை உருவாக்கினவர், எங்களை தீர்மானத்தின்படி அழைத்தவர், எங்களை நேர்த்தியாய் வளர்த்தினவர், இதுவரைக்கும் எங்களை விசுவாசிகளாகவே கொண்டு வந்தவர். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எப்படியோ போயிருப்போம். நீர் ஒருவர் மாத்திரம் எங்களுக்கு குறிப்பிடாமல் இருந்தால், என் தகப்பனுக்கு குறிப்பிடாமல் இருந்தால், ஆண்டவரே நீர் எங்களை தேடி வராமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் எந்த நிலையில் இருப்போம் என்று எங்களை சிந்திப்பதற்கில்லை. எந்த காரியத்தில் அடிமைப்பட்டவர்களாய் கிடப்போம் என்று யோசிப்பதற்கில்லை. நீரோ எங்களை தூக்கி எடுத்து நிறுத்தி உம்முடைய நல்ல கிருபையினாலே எங்கள் பாவங்கள் போக எங்களை கழுவி எங்களை பரிசுத்தத்திற்கென்று முத்திரையிட்டு இந்நாள் வரைக்கும் காத்து வந்தேன். அப்படியானால் வேதம் சொல்கிறதையா, எங்களை உமது மகிமைக்காக எங்கள் மேல் நீர் தங்கி இருக்கிறீர் என்றும், தங்கி இருக்கிற நீர் எங்களை மாத்திரமல்ல, எங்கள் மூலம் உமக்கு மாத்திரம் மகிமை அல்ல, எங்களையும் மகிமைப்படுத்துவேன் என்று எழுதியிருப்பதா? எங்களுடைய வறுமை, சிறுமை, நெருக்கம், போராட்டம், நாங்கள் ஒவ்வொரு நாளும் தவிக்கிற தவிப்பு, நாங்கள் ஒவ்வொரு நாளும் அடிக்கிற கண்ணீர், நாங்கள் ஒவ்வொரு நாளும் கூக்குரலிடுகிற வார்த்தைகள், நாங்கள் ஒவ்வொரு நாளும் மனம் நொந்து பேசுகிற வார்த்தை, ஆண்டவரே எல்லாவற்றையும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எங்களுக்கு மாற்றித்தாரும். நாங்கள் இதுவரைக்கும் நின்ற இடத்தில் எங்களை வேறு விதமான வார்த்தையால் சொல்லியிருக்கலாம், எங்களை வேறு விதமான பேச்சால் அழைத்திருக்கலாம், கடன்காரன் என்று அழைத்திருக்கலாம், ஒன்றும் ஆகாதவன் என்று அழைத்திருக்கலாம், நோயாளி என்று அழைத்திருக்கலாம், ஐயோ அவன் முகத்தில் விழிக்காதீங்கன்னு அழைத்திருக்கலாம். ஆனால் எங்களை மகிமைப்படுத்துவேன் என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தை உம்முடைய தீர்மானமாய் இருப்பதால் உம்முடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் மகிமை அடையும்படி செய்தரணும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த இடத்தில் எந்த சூழ்நிலையில் அவமானத்தோடு தங்கள் முகத்தை வெட்கத்தால் நிரப்பியிருந்தார்களோ அதே சூழ்நிலையில் அதே இடங்களில் உம்முடைய வார்த்தையின்படியே நீர் அவர்களை மேன்மைப்படுத்துவீராக, நீர் மகிமைப்படுத்துவீராக, உமது கரங்களால் அவர்களை பிடித்து தூக்கி நிறுத்துவீராக. எங்கள் தேவனாய் கர்த்தர் அப்படிப்பட்டவர் என்று எழுதின இந்த வாசகங்கள் எல்லாம் தவறாமல் நிறைவேற்றப்படட்டும், தவறாமல் நிறைவேற்றப்படட்டும். உடைய மகிமையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொரு இருதயங்களையும் தேற்றும், ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆறுதல் படுத்தும், ஒவ்வொரு உள்ளங்களிலும் உமது தெய்வீக சமாதானம் ஊடுருவி பாயட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையாய் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உலக தோற்றத்திற்கு முன்னமே உங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு பெயர் வைத்து உங்களை அழைத்த ஆண்டவர்
உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.